முத்து வந்து ஸ்ருதி கிட்ட போட்ட பிளான் ரொம்பவே சூப்பர்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. இங்க ஸ்ருதியும் மீனாவும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத அண்ணாமலை பார்த்துட்டு முத்து கிட்ட போயிட்டு அண்ணன் தம்பி 2 பேரும் எவ்வளவு பாசமா இருந்தீங்க, இப்ப ஏன்டா இவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்லப்பா, எல்லாமே டிராமா. அம்மா வந்துட்டு ஸ்ருதி அவங்க அம்மா கிட்ட போயிட்டு மீனாவோட சேர்ந்து ஸ்ருதி வந்து ஓவரா பேசுறா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால ஸ்ருதி அவங்க அம்மா வந்துட்டு மீனா வந்து பயங்கரமா பிடிச்சி திட்டிருக்காங்க. மீனா வந்துட்டு என்கிட்ட சொன்னா நான் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனை வந்துரும் இல்ல, அப்ப வந்து என்னையும் மீனாவையும் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடலாம்ல, அதனாலதான் அம்மாவோட பிளான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்க வந்து டிராமா பண்றோம். இதனால ஸ்ருதியும் வந்துட்டு தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து பிளான் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிருக்காங்க. அதனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்க வந்து டிராமா போட்டிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து வெளியில இருந்து பார்க்க நாங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறோம்னு மட்டும்தான் தெரியும், நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கிறோம் அப்படிங்கறது அம்மாவுக்கு தெரியாது இல்ல. அதுக்கு அண்ணாமலை இருந்துகிட்டு உங்க அம்மாவை ஆஃப் பண்ண உன்னால மட்டும்தான் முடியும், தகுந்த பையன் நீதான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரோஹிணி வந்து அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் ரீச் ஆயிடுறாங்க. அங்க போயிட்டு டாக்டரை மீட் பண்ணிட்டு கேக்குறாங்க அம்மாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இல்ல பிபியும் சுகரும் வந்து ரொம்ப ஹை ஆயிடுச்சு, அதனால வந்து மயக்கம் போட்டாங்க, இனி இந்த பையனை வந்து தனியா விடுறது நல்லது இல்லை, யாராவது கண்டிப்பா உங்க அம்மாவோட கூட இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணிக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுது. இனி அம்மா கூட தான் வந்து கிருஷ்ண விட்டு வச்சிருந்தோம், இனி என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அடுத்து விஜயா வந்து பரதநாட்டியம் சொல்லி கொடுத்த இடத்துல அந்த பொண்ணு வீட்டுல இருந்து போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறா. அந்த பொண்ணு வீட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பார்வதி வந்து பயங்கரமா பிடிச்சி திட்டுறாங்க. நாங்க வந்து உங்களை நம்பி கிளாஸ்க்கு தானே அனுப்பணும், ஆனா என் பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி திட்ட, பார்வதி வந்து விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொன்னோடனே விஜயாவும் வந்து ரீச் ஆயிடுறாங்க. நடந்தது எல்லாம் பார்வதி வந்து விஜயா கிட்ட சொல்றாங்க. விஜயா வந்து ரொம்பவே பயந்துருக்காங்க. போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நீயும் நானும் தான் வந்துட்டு ஜெயில இருக்கணும், என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வருமாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.